வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட கள்ளச்சாராய வேட்டையில் 170 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராய வேட்டையின் பின்னணி என்ன? விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 16ஐ தாண்டியது. கள்ளச்சாராய பலிகளுக்கு காரணமானவர்களை கைது செய்த காவல்துறை தமிழகம் முழுவதும் ஒளிந்திருக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் கட்டம் கட்டுமா? கள்ளச்சாராயம் தமிழகம் முழுவதும் தற்போது தலைப்புச் செய்தியாக உருவெடுத்துள்ளது. முற்றிலும் ஒழிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட கள்ளச்சாராய பலிகள் தற்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. மேலும் 30க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிர் பலிக்கு காரணமான கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த முக்கிய குற்றவாளியான அமரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளிகளையும் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மரக்காணம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதேபோன்று செங்கல்பட்டில் விஷச்சாராயம் குடித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாமியார், மருமகன் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படும் ஸ்பிரிட் என்ற வேதிப்பொருளை மதுவில் கலந்து குடித்ததே உயிர் பலிக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த 2 சம்பவங்களால் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் பூகம்பமே வெடித்துள்ளது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தேடுதல் வேட்டை நடத்த டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக வனப்பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்பவர்கள், வெளிமாநில சாராயம், வெளிமாநில மதுபாட்டில்கள் விற்பனை செய்பவர்கள் குறித்து அனைத்து காவல் நிலைய எல்லைகளிலும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இதுவரை 200க்கும் அதிகமான கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6500 லிட்டருக்கும் அதிகமான கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 88 பேர் மீது கள்ளச்சாராயம் விற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 56 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சாராய வியாபாரிகள் 57 பேர் கைதாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் சாராய விற்பனை தொடர்பாக 44 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை 47 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக சாராய வழக்கில் தொடர்புடைய நபர்களையும் கண்காணித்து வருகின்றனர். சாராயம் காய்ச்சி விற்பனை செய்தல் மற்றும் வெளிமாநில மதுபாட்டில்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். கள்ளச்சாராய சம்பவங்களால் அடுத்தடுத்த உயிர் பலிக்கு தமிழ்நாடு காவல்துறை முற்றுப்புள்ளி வைக்குமா? குடும்ப பெண்களின் அச்சத்தை போக்குமா?